கருப்புசாமி சொன்னீங்க. 18ஆம் படி கருப்புசாமி சொன்னீங்க. சங்கிலி கருப்பர் யாரையா அப்படின்னு கேட்குறது புரியுது. வாங்க காணொளிக்குள்ளே போகலாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் சங்கிலி கருப்பர்னு ஒரு சாமி கும்பிடுறோமே, குறிப்பாக மலேசியாவில் அந்த சங்கிலி கருப்பர் மிகவும் பேர் பெற்று விளங்குகின்றவர். பல இடங்களில் பலரும் வழிபாடு செய்கின்றார்கள். அந்த சங்கிலி கருப்பருடைய பின்னணி என்ன, வரலாறு என்ன என்பதை பற்றி தான் இந்த காணொளியில் சிந்திக்க போகிறோம். ஏற்கனவே நான் சொல்லி இருப்பது போல, இந்த கருப்பசாமி வழிபாடு என்பது மரபு வழிபாடு, காவல் தெய்வ வழிபாடு, ஊர் தெய்வ வழிபாடு, நடுகள் வழிபாட்டிலிருந்து வருவது என்று சொன்னோம். அந்த சங்கிலி கருப்பர் என்பதும் இந்த அடிப்படையில் வந்தது தான். கருப்பசாமி ஒன்று அல்ல, ஊருக்கு ஊர் அது வேறு பெயரிலே வெவ்வேறு நபர்களை, போர் வீரர்களை, ஊருக்காக வாழ்ந்தவர்களை கருப்பசாமி என்று சொல்லி, அதற்கு பக்கத்தில் சிறப்பாக ஒவ்வொரு கருப்பசாமிக்கும் இருக்கக்கூடிய பெயர்களை இட்டு வணங்கி இருக்கின்றார்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா, நம்ம 18ஆம் படி கருப்பசாமி அப்படின்னு சொல்லி மதுரையில் இருக்கின்ற கருப்பசாமியை பார்த்தோம். அதுக்கு மேலே நொண்டி கருப்பு, சப்பானி கருப்பு, கோட்டை கருப்பு இப்படின்னு பல கருப்புக்களை அவங்கவுங்க ஊருக்கு ஏற்றவாறு பெயரையிட்டு அந்தந்த கருப்பு சாமிக்கு இருக்கக்கூடிய தனி சிறப்புகளை வைத்து வழிபட்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் இந்த சங்கிலி கருப்பருங்கிறவர், அவர் சங்கிலியால் கட்டப்பட்டு இருந்ததுனால அவருக்கு சங்கிலி கருப்பர் என்று பெயர். ஏன் அவர் சங்கிலியில் கட்டப்பட்டிருக்கிறார் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா? நான் ஏற்கனவே நம்ம சொன்னோம், மரபு வழிபாடு என்பது ஊருக்காக வாழ்ந்து அல்லது அந்த மக்களுக்காக வாழ்ந்து உயிரை விட்டவர்களை அல்லது போர் வீரர்களை அவங்க காவல் தெய்வமாக, நடுகள் தெய்வமாக வழிபட்டிருக்கின்றார்கள் தமிழர்கள் அப்படின்னு பார்த்தோம். இந்த சங்கிலி கருப்பர் எனப்படுபவர் எல்லை தெய்வமாக, எல்லை காவற்காரராக இருந்து எதிரிகள் வந்து அந்த நிலத்தை கைக்கொள்ள முயற்சி செய்தபோது அதை எதிர்த்து போரிட்டு, அந்த போரில் சங்கிலியால் கட்டப்பட்டு, எதிரிகளால் சங்கிலியால் கட்டப்பட்டு கொல்லப்பட்டவர் தான் இந்த சங்கிலி கருப்பர் என்று ஆய்வறிஞர்கள், பேராசிரியர் பரமசிவன் மற்றும் இன்னொரு பேராசிரியரும் குறிப்பிடுகின்றாங்க. இப்போ இந்த 2 பேராசிரியரும் அவங்களோட ஆய்வின்படி, இந்த சங்கிலி கருப்பர் எனப்படுபவர் ஒரு காலத்தில் வீரராக வாழ்ந்திருக்க வேண்டும். அவர் சங்கிலியால் பிணைக்கப்பட்டு கொல்லப்பட்டு இருக்க வேண்டும். வழக்கமாக உயிரை ஈகம் செய்தவர்களை தான் அவங்க குலதெய்வமாக, காவல் தெய்வமாக வழிபட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி நமக்கு தெரிகின்றது. அந்த அடிப்படையில் இந்த சங்கிலி கருப்பரும் அப்படித்தான் இருந்திருக்க வேண்டும். அதுதான் நடுகள் வழிபாடாக இருந்தது தான் சங்கிலி கருப்பர் வழிபாடாக வர வேண்டும் என்று சொல்லி வந்திருக்க வேண்டும் சொல்லி பேராசிரியர் தொல் பரமசிவன் மற்றும் ஆர் பாலசுப்ரமணியன் அவருடைய ஆய்வு ஆராய்ச்சியில் சொல்கிறாங்க. அப்போது இந்த சங்கிலி கருப்பர், அதனால தான் பார்த்தீங்கன்னா சில கோயில்களில் சங்கிலி கருப்பருக்கு வடிவமே இருக்காது, வெறும் சங்கிலி மட்டும் தொங்க விட்டுருப்பாங்க. சில வேளை அரிவாள் இருக்கும், அந்த அரிவாள் மேலே சங்கிலி தொங்க விட்டுருப்பாங்க. சில கோயில்களில் இப்போ நவீனமான காலத்தில் சங்கிலி கருப்பருக்கு வடிவமும் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இப்போ இந்த சங்கிலி கருப்பருடைய பின்னணியை பற்றி சொல்கின்ற போது, ஒன்று நான் சொன்னேன், ஒன்று அவர் ஒரு ஊரை காத்த ஒரு வீரராக இருந்திருக்க வேண்டும் என்று ஆய்வறிஞர்கள் ஆய்வு அடிப்படையில் சொல்லியிருக்கின்றார்கள். இன்னொரு செய்தி, நாம் ஏற்கனவே சொன்னோம், ஒவ்வொரு ஊருக்கும் வெவ்வேறு கருப்பு சாமி இருப்பாங்கன்னு சொல்லி. இந்த சங்கிலி கருப்பருடைய வரலாறு மதுரையோடு தொடர்புபடுத்தி சொல்லக்கூடிய ஒரு செய்தியும் இருந்திருக்கின்றது. அதாவது மதுரை வீரனை நம்ம பார்க்கின்ற போது நம்ம பார்க்க போகிறோம், திருமலை நாயக்கருடைய வரலாற்றிலே அவருடைய ஆட்சி காலத்தில் மதுரை வீரன் என்கின்ற ஒரு வீரர் இருந்திருக்கின்றார். அவரை காவல் தெய்வமாக நம்ம வழிபடுறோம். அதை இன்னொரு காணொளியில் பார்க்க போகிறோம். அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர் இந்த சங்கிலி கருப்பர் அப்படின்ற ஒரு செய்தியும் இருக்கின்றது. அப்போது அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த இந்த சங்கிலி கருப்பர் யாருன்னு சொன்னால், அவர்கள் கொள்ளை கூட்ட தலைவன், கள்ளர்கள்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அவர்களுக்கு தலைவராக இருந்து மக்களுடைய பணத்தை எல்லாம் வழிப்பறி செய்து கொண்டிருந்த ஒருத்தர். அவர் மதுரை வீரனால் பிடிக்கப்பட்டு சங்கிலியால் பிணைக்கப்பட்டு
மதுரை வீரன் கொல்லப்படுவதற்கு முன்பாக சங்கிலி கருப்பர் கொல்லப்பட்டார். அப்போது அந்த கள்ளர்களுடைய தலைவனாக விளங்கிய அந்த சங்கிலி கருப்பனை அந்த கள்ளர்கள் நடுகள் கடவுளாக, நடுகொல் தெய்வமாக, குல தெய்வமாக, சங்கிலி கருப்ப தெய்வமாக வழிபட்டார்கள் என்கின்ற ஒரு செய்தி இந்த சங்கிலி கருப்பரை பற்றி இருக்கின்றது. இதெல்லாம் வரலாற்றில் இருக்கின்றது, வாய்மொழியாகவும் இருக்கின்றது, மக்கள் மத்தியில் நாட்டுப்புற மக்களுடைய இலக்கியங்களில் இருக்கதாகவும் இருக்கின்றது, வரலாற்று அடிப்படையிலும் சொல்லப்படுகின்றது. இன்னொரு செய்தி, புராண செய்தி இருக்கின்றது. புராண செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், சிவபெருமானுடைய ஒரு சிவகணமாக தோன்றியவர்தான், அல்லது சிவபூதம்ன்றாங்க இல்லைங்களா, தோன்றியவர்தான் சங்கிலி கருப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது புராண செய்தியாக இருக்கின்றது, வாய்மொழி செய்தியாக இருக்குது, நாட்டுப்புற பாடலில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த சிவபெருமானுடைய சிவகணம் ஏன் சங்கிலி கருப்பராக தோன்றியது என்று சொன்னால், தீய சக்திகளை, குறிப்பாக மாந்திரீக சக்திகளை அழிப்பதற்காக சிவபெருமானுடைய சிவகணம் சங்கிலி கருப்பராக தோன்றி இவற்றையெல்லாம் மக்களை காப்பாற்றியது என்கின்ற ஒரு செய்தியும் இருக்கின்றது. இது தவிர ஐயனாரை பற்றி சொல்கின்ற போது, தமிழருடைய பண்பாட்டில் ஐயனார் அல்லது சாஸ்தா என்று சொல்லக்கூடிய அந்த வழிபாட்டு முறை இருக்கின்றது. நீங்கள் பார்க்கலாம், கிராமப்புறங்கள்லாம் காவல் தெய்வமாக ஐயனாரை வைத்திருப்பார்கள். அந்த ஐயனாருடைய 21 துணை தெய்வங்கள், பரிவார தெய்வங்கள்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதில் முதன்மையானவர் இந்த சங்கிலி கருப்பர் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. மிகச்சிறந்த ஒரு காவற்காரர் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்போது இந்த சங்கிலி கருப்பர் பார்த்திங்கன்னா, அவர் ஏன் சங்கிலி அணிஞ்சிருப்பார் அப்படின்னு சொன்னால், அவர் ரொம்ப, இந்த சங்கிலி என்பது ஒரு தெய்வீக அடிப்படையில், தத்துவ அடிப்படையில் அந்த சங்கிலிக்கு பொருள் சொல்கிறாங்க. அந்த இடத்துல அவர் சங்கிலியால் பிணைக்கப்பட்டிருக்கிறாருன்னு சொல்லப்படுறதில்ல. அது தத்துவ அடிப்படையில், இந்த எப்படி 18ஆம் படி ஐயப்பனுக்கு இருக்கின்றதோ, 18 படிகள் தத்துவங்களை உணர்த்தி நிற்கின்றனவோ, அதுபோல் இந்த சங்கிலியும் சங்கிலி கருப்பருக்கு ஒரு தத்துவத்தை உணர்த்தி நிற்கின்றது. அதை உடைத்து கொண்டு வெளியே, அந்த தீய சக்திகளை எல்லாம் உடைத்து கொண்டு வெளியே நம்மை காப்பாற்றக்கூடியவர் என்பதனால தான் இந்த சங்கிலி கருப்பருடைய வெறியாட்டு நிகழ்ச்சியில், சங்கிலி கருப்பர் கோயிலில் இன்னமும் சங்கிலியை உடைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நடைபெறும் என்று சொல்கின்றார்கள். எனவே இந்த சங்கிலி கருப்பரை பற்றி சொல்லுகின்ற போது, ஒன்று மதுரை வீரன் காலத்தில் வாழ்ந்த கள்ளர் குல தலைவனாக இருந்ததாக ஒன்று சொல்லப்படுகின்றது. இன்னொன்று சிவபெருமானுடைய சிவகணங்களில் ஒன்றாக வந்து தீய சக்திகளை அழிப்பதற்காக சங்கிலி கருப்பராக வந்தார் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. இன்னொன்று ஐயனாருடைய துணை தெய்வங்களில், 21 தெய்வங்களில் சங்கிலி கருப்பரும் ஒருவர் என்று இப்படி பல்வேறு செய்திகள் சங்கிலி கருப்பரை பற்றி சொல்லப்பட்டிருந்தாலும், ஆய்வு அறிஞர்களாகிய பரமசிவன் ஐயா அவர்களும் இன்னொரு அறிஞர் ஆர் பாலசுப்ரமணியன் ஐயா அவர்களும் நடைமுறைக்கு ஏற்றவாறு ஒரு கருத்தை சொல்கிறாங்க. இந்த சங்கிலி கருப்பரை எனப்படுவது முன்பு காலத்தில் வரலாற்று அடிப்படையில் வாழ்ந்த ஒரு வீரர். அவர் மக்களுக்கு நன்மை செய்திருக்கின்றார். அவர் செய்த நன்மை கருதி மக்கள் அவரை போற்றி இருக்கின்றார்கள். அந்த நடுகள் வழிபாட்டு அடிப்படையில் வந்தது தான் இந்த சங்கிலி கருப்பருடைய வழிபாட்டு முறை. அதனால்தான் இன்னமும் சங்கிலி கருப்பருக்கு பலியிடுதல், சுருட்டு, மது இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இது நாட்டார் வழிபாட்டு, நடுகள் வழிபாட்டு முறையில் வந்தது என்று சொல்கின்றார்கள். எனவே இந்த சங்கிலி கருப்பரை வணங்குகின்ற நாம் இதை புரிந்து கொண்டு வழிபட்டால், நாம் செய்து கொண்டுகின்ற வழிபாடு எங்கு இருக்கின்றது, அது எவ்வளவு அளவிற்கு போகும், அது இக்காலத்திற்கு ஏற்புடையதா? ஏன்னா சங்கிலி கருப்பர் மதுரையில் தோன்றியவர்னு சொல்கிறாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், கருப்பினுடைய ஆற்றல் அந்தந்த எல்லைக்கு உட்பட்டது தான் பார்த்துருக்குறோம். இப்போ மலேசியாவில் வந்து நாம் சங்கிலி கருப்பரை வழிபடுவது எந்த அளவுக்கு ஏற்புடையது என்பதை நாம் சிந்தித்து புரிந்து கொள்ள வேண்டும். அது அவரவருடைய உரிமை. சங்கிலி கருப்பரை வழிபடுவது, 18ஆம் படி கருப்பை வழிபடுவது எல்லாம் அவருடைய உரிமை. அப்போ இதில் இருக்கக்கூடிய கருத்தை ஆழ்ந்து சிந்தித்து முறையான வழிபாடுகளை நாம் பின்பற்றினால் எல்லோருக்கும் பயனாக அமையும். நலம் பெறுவோம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். தென்னாடுடைய சிவனே